வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்திக்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கை மலர்லேருந்து சுவாமிஜி என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, கலாச்சாரம் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு போகிறோம். கலை ப்ளஸ் ஆச்சாரம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். நம்ம கலை அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட யூகம் தான், நம்மளோட சிந்தனை, அந்த அறிவுத்திறன் வளர 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 பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, நம்ம எந்த ஒரு பொருளையும் பார்த்தீங்க அப்படின்னா உருமாற்றி அதில் கூட்டில் ஏதாவது சேர்த்து ஏதாவது செய்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளை ஒரு மரம் எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிள் அப்படின்னா அது சேராக உருவாக்குறதும் சிலையாக உருவாக்குறதும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸாக எந்த விதத்துலேயே நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மாற்றுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, அந்த அளவுக்கு ஆழ்ந்து அவங்க தூய்மையாக அவங்க அந்த அளவுக்கு ஆழ்ந்து அதில் போகிறாங்க அப்படின்றது தான். அப்போ அதுதான் கலை. அவங்களோட இது சொல்கிறது, அவங்களோட அறிவுத்திறனை, அவங்களோட ஆர்வத்தை, அவங்களோட அந்த அழகு உணர்ச்சியும் சொல்லலாம். அப்போ ஆச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதன் இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவன் என்ன பண்ணுறாங்க, அச்சாணியாக இருப்பது ஆச்சாரம் தான். அதான் சொல்லுவாங்க, பரம்பரையாக பல காலமாக காலமாக மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து கல் தோன்றி இன்றைக்கி என்ன பார்த்தீங்க கம்ப்யூட்டர் காலம் வரையிலும் வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனோட அந்த அறிவுத்திறன், ஒருத்தரோட அறிவுத்திறன் அடுத்த ஆளுக்கு, அடுத்த அன்பருக்கு அப்போ என்ன பண்ணுங்க, வழி வழி வழியாக அடுத்து அதை விட பெஸ்ட்டு, அதை விட பெட்டர்னு இவங்க தன்னோட அறிவை கூட்டி கூட்டி அவங்களோட அனுபவ அறிவோட தன்னோட அறிவு சேர்க்கும்பொழுது என்னதுங்க, அது ஆச்சாரமாக மாறுது. ஆனால் அந்த ஆச்சாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கும் நன்மையாக இருக்கணும், பிறருக்கும் நன்மை செய்வதாக இருக்கணும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் வாழ்வே பார்த்தீங்க அப்படின்னா கலை தான். அப்படி இந்த கலையில் காரணமாக விளைவு என்ன பண்ணுங்க, ஆனால் தனக்கோ பிறருக்கோ ஒழுக்கத்துக்கு சொல்ல பாருங்க, அதுதான் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவுக்கோ எந்த விதத்துலையும் ஊறு விளைவிக்காத செயல் தான் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒழுக்கம். அதே போல தான் நம்ம அறிவு விழிப்போடு இருக்கும்போது உடல் உணர்ச்சிக்கு நம்ம துன்பம் எழாத நிலையில் இருக்கும்போது என்ன பண்ண நடக்குது அப்படின்னா முறையோடு நம்ம வாழ பழகிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ஆச்சாரம். அப்போ துன்பம் எழாமல் காக்கக்கூடிய ஒரு நெறி, அதை ஒரு முறை அதை ஒரு அளவு நம்ம எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அளவு முறையோடு பார்த்தோம் அப்படின்னா அதன் பெயர் தான் ஆச்சாரம் அப்படின்வாங்க. அதான் சொல்லுவாங்க, கலை ப்ளஸ் ஆச்சாரம் கலாச்சாரம் அப்படின்னாங்க. இதை தான் ஆங்கிலத்தில் என்ன சொன்னாங்க, கல்ச்சர்னு வந்துச்சு. அப்போ அந்த ஆங்கிலேயர்களும் நமது நாட்டுக்கு வந்த போது தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, நல்ல ஒரு அழகான சொல்லாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணாங்க, இதை பின்பற்றி தான் கல்ச்சர் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ நம்ம அகராதி எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா கலாச்சாரம் என்ற வாழ்க்கையை வைத்து கொண்டு பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே இயற்கை வளத்தை வாழ்வில் வளமாக மாற்றிக்கொள்ள அறிவுத்திறனோ கைத்திறனாலோ உருமாற்றிக்கொண்டு அழகுபடுத்திய தூய்த்து வாழக்கூடியவர்களே நாம் இருக்கிறோம். அப்போ இதுதான் கிடையாது. இப்போ நம்ம சொன்ன பாருங்க, கல் கற்காலம் முதல் கம்ப்யூட்டர் காலம் வரைன்னு சொன்ன பாருங்க. இப்போ அதையும் தாண்டி போயிட்டே இருக்குது. அப்போ மனிதனோட அறிவு திறன் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை சொல்லுவாங்க, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சின்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஆள் வளர்த்து மட்டும் பெருசு இல்லை, அறிவு திறன் எந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு திறன் வளர்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் அவனோட பண்பாடாக வாழ்க்கையில் வாழ்வதே ஒரு பண்பாடு தான். கலைகள் சொல்லுவாங்க 64 கலைகள். அப்போ ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆயக்கலைகள் 64 பார்த்தீங்க அப்படின்னா சமையல் செய்கிறதுலாகட்டும், உடை உடுத்தலாகட்டும், வீட்டை அலங்காரப்படுத்துலாகட்டும், இல்லை எந்த ஒரு வேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அழகு உணர்ச்சியோட அறிவு உணர்ச்சியோட சமுதாயத்துக்கும் தனக்கும் நல்லதாக இருந்தால் மட்டுமே அது பண்பாட்டுக்கு பயன்பாட்டுக்கும் வரும். பண்பாடை வளர்த்து பயன்பாட்டுக்கும் வரும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு தலைப்பாக சுவாமி இன்றைக்கி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காருங்க, இன்றைக்கி கலாச்சாரம் அப்படின்ற விதத்தில் கொடுத்தாரு. அந்த கலாச்சாரத்தை முதலில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பண்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ பயன்படுத்தி பண்படுத்தும் போது தான் பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட மக்களுக்கு அது பயனாக மாறும். அவர்களுக்கும் ஒரு பண்பட்ட நிலையை நாம் அனுபவத்தோடு சேர்த்து தர வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கி பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீரை கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள், அந்த கீரையை என்ன கீரைன்னு நமக்கு தெரியாது. அரைக்கீரை சிரிக்கீரை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அதையும் பிரித்து பார்த்துருக்குறாங்க, பருப்பு வகைகளை பிரித்து பார்த்துருக்காங்க. ஒரு நார்மலாக உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதுலேயும் பார்த்திங்கன்னா அவனோட அறிவுத்திறன் மேலோங்கி இருக்குது. அப்போ அந்த அறிவுத்திறன் எந்த அளவுக்கு மேலோங்கி இருக்குன்னா அது சமையலில் பயன்படுத்திட்டு, சமையலில் ஒரு கலை தான் இல்லைங்களா,
அப்போ ஒரே கலையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த 64 கலையும் இருக்க 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 இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அறிவு வளர்ந்து கொண்டே போகும்போது அவனோட அழகுணர்ச்சியும் வளருது. எல்லா விதத்தையும் மனிதனோட அறிவுத்திறன் வளர்ந்து கொண்டே போகுது. அது தனக்கும் உதவணும், சமுதாயத்துக்கும் எந்த விதத்திலையாவது உதவும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.